ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டிக்கான சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் செஷன்ஸில் 6th 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டோட டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 6 லெசன்ஸ் இருக்குது. அதில் நம்ம 5 லெசன்ஸ் தான் பார்ப்போம். இன்றைக்கி அதோட ஃபர்ஸ்ட் லெசனான கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் மக்களாட்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த 2 டாப்பிக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயுமே பார்த்துருக்கோம். பட் இது 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால சில அப்டேட்டட் டாபிக்ஸை இதில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பார்த்து சிமிலர் டாப்பிக்கோட கண்டென்ட்டுமே கூட திருப்ப ஒரு டைம் ரிவைஸ் மாதிரி இதில் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதில் என்ன பர்டிகுலராக பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றியும் மக்களாட்சியோட டெஃபினேஷன் அண்ட் மக்களாட்சிக்குன்னு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் மக்களாட்சியில் என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் மக்களாட்சி ஃபாலோ பண்ணுற நாடுகளில் சேலஞ்சிங்காக இருக்குது, இந்த விஷயங்கள் தான் முக்கிய ஃபோக்கஸாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்க அமைப்பு, ஒரு கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வேறு வேறு விதமான நிறைய அமைப்புகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லைக் மன்னராட்சி, இல்லை ஒருத்தவங்க கண்ட்ரோல்லையே எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தனிநபர் ஆட்சி இப்படிலாம் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே வேர்ல்டு ஃபுல்லாகவே மக்களாட்சியை தான் மக்கள் பெருசாக லைக் பண்ணுறாங்க. மக்களாட்சி தான் நல்லா இருக்குதுன்னு பலருடைய கருத்து இருக்குது. இந்த மக்களாட்சி எப்படிலாம் டெவலப் ஆகிட்டுருக்கு, அது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சரில் என்ன டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வருது அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்கள பொறுத்து தான் அந்த நாட்டோடைய டெவலப்மெண்ட்டோ இல்லை ஆட்சியோ நடக்குது. ஸோ அந்த பவர் இந்த அதிகாரம் அப்படின்றது நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் எல்லா கண்ட்ரிலையுமே வேறு வேறு விதமான முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர். நம்ம ஆல்ரெடியே நிறைய கண்ட்ரீஸில் நிறைய விதமானது ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்குடியாட்சி, முடியாட்சி, மக்களாட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஆட்சி இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயர்குடியாட்சி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் இருக்கும். அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு சிறப்புரிமை இருக்கும். அதாவது அவங்க எக்கனாமிக்கில் வெல்த்தாக இருப்பாங்க, இல்லை ஆளுமையில் நல்ல பவர் இருப்பாங்க, யார் வேணாலும் ஆளலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. இப்போ இந்தியாவில் இருக்க மாதிரி யார் வேணாலும் மக்கள் விருப்பப்பட்டால் அவங்க போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அவங்களுக்குன்னு சில சிறப்புரிமை இருக்கணும். இது எங்கே ஃபாலோ பண்ணப்படுதுன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின்லலாம் இந்த உயர்குடியாட்சி தான் இருக்குது. அடுத்தது முடியாட்சி. இது மன்னராட்சி. அரசர் மெயினாக இருப்பாங்க, அவங்க எடுக்கிறது தான் முடிவு. இந்த மாதிரியான கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறது தான் முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பூடான், ஓமன், கட்டார் இந்த மாதிரி இடங்கள்லாம் முடியாட்சி ஃபாலோ பண்ணப்படுது. தனிநபர் ஆட்சி அப்படின்றது ஒரு முழு அதிகாரமே ஒரு நபர்கிட்ட தான் இருக்கும். ஒரு நபரோ இல்லை அவங்களால இருக்கிற ஒரு அரசாங்கம். ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட தான் இருக்கும், மக்கள்கிட்ட இருக்காது. அந்த நபர் எடுக்கிற முடிவை சார்ந்து தான் மக்கள் இருக்கும். மக்கள் டைரெக்டாக கருத்து சொல்கிறதுக்கெலாம் அவங்க இன்வால்வ் ஆகவே முடியாது. எக்ஸாம்பிள் வடகொரியா, சவுதி அரேபியாலெலாம் இந்த தனிநபர் ஆட்சி தான் ஃபாலோ பண்ணப்படுது. அண்ட் அடுத்தது சிறு குழு ஆட்சி. அதாவது மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு குரூப் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த குழு தான் ஒரு நாட்டையோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுது, இல்லை ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்துது. இது சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். இது கம்மியான பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸில் இந்த சிறுகுழு ஆட்சியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சோவியத் ரஷ்யா, சீனா, சோவியத் யூனியன், வெனிசுலா, மறுபடியும் வடகொரியா சொல்லுவோம். ஓகே, வடகொரியா பற்றி நான் சொல்கிறேன். 2லேயுமே வடகொரியா வரும். 2மே கம்பைன் பண்ண மாதிரி தான் வடகொரியா இருக்கும். முக்கியமாக தனிநபர் ஆட்சி தான், பட் அதுக்குள்ளார சிறுகுழு ஆட்சியும் இருக்கும். நெக்ஸ்ட் மத குருமார்கள் ஆட்சி அப்படின்றது கடவுள் நம்பிக்கை வச்சு அவங்களோட பேரை கடவுளாவோ இல்லை கடவுளோட பேரில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் தான் மத குருமார். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டிகன் சிட்டி. இது ஒரு குட்டி சிட்டி தான். ஸோ இங்கே மதகுருமா இந்த சென்ஸ் கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்க மாதிரியான கல்ச்சர் ஃபாலோ பண்ணப்படும். அங்கே மக்களுமே அந்த
அந்த குழுவை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மக்களாட்சி. ஒரு நாட்டோட மக்கள், குடிமக்கள் தான் ஓட் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் பர்சனையோ இல்லை அந்த பர்சனை சார்ந்த ஒரு கமிட்டியோ உருவாக்குறாங்க. அவங்க வந்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து மக்களாட்சி ஃபாலோ பண்ணப்படுது. இது வந்து இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் மக்களாட்சி தான் ஃபாலோ பண்ணப்படுது. அதுலேயுமே நிறைய வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம். நேரடி மக்களாட்சி எங்கே ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா என்ன, அதுபோல் மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே மக்களாட்சி அப்படின்னா மக்கள் ஓட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் சர்வாதிகார ஆட்சி, இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 டைப் ஆஃப் ஆட்சிகளுடைய பிக்சர் தான். அடுத்தது குடியரசு. இது வந்து மக்களாட்சி மற்றும் குடியரசு தான். பெரும்பாலும் மக்களாட்சி இருக்க இடத்துல குடியரசும் வந்து இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். குடியரசு அப்படின்றது என்னென்னா மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மக்கள்கிட்டையோ இல்லை அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதிகள் அந்த குழுக்கிட்டேயோ அதிகாரம் இருக்கும். இதை தான் வந்து நம்ம குடியரசு அப்படின்னு சொல்கிறோம். நம்மளாம் நமக்கான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வந்து குடியரசு. இது வந்து மன்னராட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி தான். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மக்களாட்சி தான் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் லைக் பண்ணுறாங்க. இவங்களை வந்து அரசாங்கத்தில் மன்னர் மாதிரி யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, ஆஸ்திரேலியாலலாம். அண்ட் 500 ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரோம் நாட்டில் தான் இந்த குடியரசு அப்படின்ற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த குடியரசு அப்படின்றது ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்த ஃபேக்ட் வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்துச்சு. அதே போல் டெமோக்ரஸி வந்து கிரேக்கலேருந்து வந்திருக்கும். சிவிக்ஸ் சிட்டிசன் அதுவும் வந்து லத்தீன்லேருந்து தான் வந்திருக்கும். நமக்கு தெரியும், நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம். ஜனவரி 26, 1950 தான் நம்ம வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால் அந்த ஜனவரி 26 தான் நம்ம வந்து குடியரசு நாடாக மலர்ந்தது. அதனால் அதை குடியரசு தினம் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். சரி, மக்களாட்சி அப்படின்றது மக்களே வந்து மக்களுக்காக அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் தலைவர்கள் மட்டும்தான், அதாவது மக்களால் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தான் வந்து அங்கே ஆட்சியை நடத்த முடியும். அந்த மக்களால் தேர்ந்தெடுத்தவங்க தான் தலைவராக இருக்காங்கன்ற பட்சத்தில் சுதந்திரமாக மக்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம், அவங்களுக்குன்னு ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தலாம், இல்லை போராட்டங்களை நடத்தலாம். ஸோ இதுக்கெல்லாம் மக்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். டெமோக்ரஸி நம்ம பழைய லெசன்லேயுமே பார்த்தோம். அது வந்து கிரேக் வேர்ட்லேருந்து வந்தது. மக்களோட அதிகாரம் அப்படின்றது தான் அதோட பொருள். ஒரு நாட்டில் உயர்ந்த அதிகாரமே யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதுதான் மக்களாட்சி அப்படின்றது. நாட்டு மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது. அவங்க தான் ஒரு பர்டிகுலர் பர்சனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து அதிகாரம் மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க கருத்தை சொல்ல முடியும், ஆப்போசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வைக்க முடியும், அரசாங்கத்தை பற்றியே அவங்க விமர்சனங்களை வந்து பேச முடியும். ஸோ அவங்கக்கிட்ட மொத்த கண்ட்ரோல் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இதில் வந்து சுதந்திரமான ஒரு நேர்மையான தேர்தல் முறை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் முறை அங்கே நல்லா இருந்தால் தான் மக்கள் நினைக்கிற அந்த பிரதிநிதியை வந்து அங்கே செலக்ட் பண்ண முடியும். அதனால் தேர்தல் முறை வந்து கண்டிப்பாக நேர்மையானதாகவும் சுதந்திரமானதாகவும் இருக்கணும். மக்களாட்சி வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவாக சேர்ந்துலாம் செயல்படுத்த முடியாது. கீழ்நிலையில் இருக்க எல்லா கிராமங்களையும் பார்க்கணும், அங்கேயும் செயல்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த சொன்னவர் மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருப்பார் இதை பற்றி. ஆப்ரஹாம் லிங்கன் பர்டிகுலராக மக்களாட்சி அப்படின்றது மக்களுக்காக தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அது இல்லாமல் மகாத்மா காந்தியும் இப்படி ஒரு டேர்மை சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்களாட்சியில் என்ன சிறப்பு கூறுகள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட முடிவு தான் வந்து இறுதியாக இருக்குது. அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அடுத்தது இதுக்குள்ளார சுதந்திரமான நேர்மையான தேர்தல் முறைகள் இருக்குது. 18 வயசு அடைஞ்ச எல்லாருமே வந்து சம மதிப்புடைய வாக்குரிமை, எந்த பார்ஷாலிட்டி கிடையாது. 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அவங்க ஓட் பண்ண முடியும். அப்புறம் அடிப்படை உரிமைகளோ இல்லை தனிநபர் சுதந்திரத்தையோ இது வந்து பாதுகாக்குது. ஸோ அதனால மக்களாட்சி வந்து ரொம்ப ஃபெமிலியர் டேர்மாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அமைப்பாகவும் இருக்குது. அண்ட் இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயுமே பார்த்தோம். எப்பயுமே திரும்ப ஒரு 3 டைம்ஸ் சொல்லியிருப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ரிலேட்டபிள் டு எக்ஸாம். ஸோ மக்களாட்சி அப்படின்றது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொன்னவர் முன்னால் பிரசிடெண்ட்டாக இருந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது இந்த மக்களாட்சியோடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தோம்னா, ஒரு ரொம்ப முன்னாடி வருஷமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதென்ஸ் அப்படின்ற கிரேக்க நாடுகள் உட்பட அங்கேயுமே எல்லாரும் மக்களாட்சி
முறை வந்திருக்கு. அதுக்கு வேத காலத்துக்கும் ரொம்ப முன்னாடியே இங்கே அந்த மக்களாட்சி அமைப்புகள் வந்து உருவாயிடுச்சு. முக்கியமாக உள்ளாட்சி அமைப்புகளோட அடிப்படையாக இருக்கிற சுயாட்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தல சுயாட்சி அது வந்து ஆங்கிலேயர் காலத்திலே வந்திருக்கும். அதாவது கிராமப்புறங்களில் அவங்களுக்கான ரூல்ஸை வந்து அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், மக்களே குழுவை அமைச்சு அவங்களே அவங்களுக்கான தீர்ப்புகளை கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த சுயாட்சி. ஸோ இதெல்லாமே வந்து அப்போவே வந்து வந்துருச்சு. அதிலிருந்து தான் அப்படியே மக்களாட்சி முழு சுதந்திரத்தோடு டெவலப் ஆகிட்டுருக்கு. இதுலேயும் இன்னும் சாணக்கியர் அர்த்தசாஸ்திர நூல்லே வந்து சொல்லியிருக்காரு இந்த பண்டைய காலத்தில் என்ன இருந்துச்சு, என்ன மாதிரியான முறை இருந்துச்சு அப்படின்றது. அண்ட் பிற்கால சோழர்களில் குடவோலை முறையுமே இருந்துச்சு. இந்த குடவோலை முறை அப்படின்றது பண்டைய காலத்தில் ஒரு குடம் ப்ளஸ் ஓலை, ஒரு குடத்தில் ஓலையில் அவங்களோட பேரெல்லாம் ரைட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. யாராவது ஒரு நடுநிலையாக இருக்க பர்சனையோ இல்லை குட்டி பசங்களையோ கூப்பிட்டு அதில் எடுக்க சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து அங்கே முறையை வந்து செலக்ட் பண்ணாங்க யார் ஆளணும் அப்படின்றது. இதில் சுதந்திரமாக சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை இது எல்லாமே வந்து மக்களாட்சியோட வளர்ச்சிக்கு காரணங்களாக வந்து இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மக்களாட்சியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மக்களாட்சியில் 2 வகையான அமைப்பு இருக்குது. அரசாங்க அமைப்பு, ஒன்று நாடாளுமன்ற அரசாங்க முறை, இன்னொன்று அதிபர். நம்ம நாடாளுமன்றம் தான் ஃபாலோ பண்ணுறோம். இதில் மக்கள் வந்து வாக்காளர்களாக இருக்காங்க, அவங்க ஓட் பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து நிர்வாக உறுப்பினர்கள் மக்கள் ஓட் பண்ணவங்களே தான் செலக்ட் ஆகுறாங்க. இதுவே அதிபர் முறையில் 2ஆக பிரியுது. சட்டமன்றத்துக்கும் சரி நிர்வாகத்துக்கும் சரி டைரெக்டாகவே வாக்காளர்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மக்களாட்சியோட வகைகள் நம்ம 2 டைப் இருக்குது. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அப்படின்னா என்ன, இதோட நிறை குறைகளை பார்க்கலாம். மக்களாட்சியோட வகைகள் அப்படின்றது மக்கள் வந்து சமமாக பங்கேற்கிற அளவுக்கான ஒரு அரசாங்க வகைகளை தான் குறிக்குது. ஸோ கண்டிப்பாக ஏன்னா மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா அங்கே பங்கேற்கிற மக்கள் வந்து மக்களோட அமைப்பை பொறுத்து தான் இந்த வகைகள் இருக்கணும். நேரடி மக்களாட்சி அப்படின்றது மக்கள் வந்து நேரடியாகவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசு முறையை தான் நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். பண்டைய கிரேக்லலாம் இந்த முறை தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. நேரடி மக்களாட்சி முறை பொறுத்த மட்டும் இன்னும் இதுவாக சொல்லணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இப்போவுமே ஃபுல் கண்ட்ரோலுமே நேரடி மக்களாட்சி முறையாக தான் இருக்குது. நேரடி மக்களாட்சி அப்படின்றது மக்களே நேரடியாக வந்து சட்டம் இயற்றுறதெல்லாம் இன்வால்வ் ஆகிறது தான் நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து பர்சன்ஸை செலக்ட் பண்ணுறதும் நேரடியாக போய்ட்டு இப்போ நம்ம கிராமப்புறங்கள்லாம் இருக்குது. கிராமப்புறங்களில் ஒரு வார்டு மெம்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்சனே தெரியும், அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி டைப் இருக்கலாம். பிரதிநிதியை வந்து நம்ம செலக்ட் பண்ணி மூலமாக கொண்டுட்டு வரோம். அதுதான் செகண்டு மறைமுக மக்களாட்சி அப்படின்றது. மக்கள் வந்து தங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு பிரதிநிதிகள் மூலம் அரசாங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் மறைமுக மக்களாட்சி. இதில் மறைமுக மக்களாட்சி தான் இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது மக்கள் நேரடியாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆனால் கண்ட்ரோல் மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் வந்து ஒரு பிரதிநிதியை நம்பி அந்த பிரதிநிதிகள் மூலமாக அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரியான அமைப்பு தான் மறைமுக மக்களாட்சி. அடுத்தது இந்த மக்களாட்சியில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைகள்னு வரும்போது பொறுப்பும் பதிலளிக்கிற கடமையும் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மக்கள் கொஷின் கேட்குறாங்க. அப்போ கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஆன்சர் பண்ணணும், ஆன்சரபுளாக தான் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம். அடுத்தது சமத்துவம், சகோதரத்துவம். இதில் வந்து ஒரு தனி சிறப்புரிமை இருக்கணும், இல்லை ஒரு நபர் தான் ஆட்சி அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே அதிகமாகவே இருக்குது. மக்கள்கிட்டேயும் பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஒரு நல்ல பர்சனை செலக்ட் பண்ணணும், அப்படின்னா தான் நான் அப்படின்ற அடுத்த ரூலிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற பொறுப்பு வந்து மக்கள்கிட்டையுமே இருக்கும். அப்புறம் தல சுயாட்சி, அவங்களாவே நிற்கிறதும் எல்லாத்துக்குமே வளர்ச்சியும் வளமும் இருக்கும். மக்கள் வந்து இறையாண்மை கொண்டதா, அதாவது இறையாண்மைனா யாரையும் நம்பி இல்லை, அவங்க முடிவை நம்மளே எடுத்துக்கலான்ற மாதிரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சகோதர மனப்பான்மையும் கூட்டுறவும் வந்து இருக்குது. அடுத்தது என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சியாக இருக்கிற இதில் வாக்காளர்களுக்கு வந்து அதிகமாக ஆர்வமே இல்லை. ஏன்னா எல்லாருமே பண்ணணுன்றது இல்லைல்ல. அப்போ வந்து கம்மியான வாக்குப்பதிவு தான் வந்து எங்கள் இந்த மக்களாட்சியில் வந்து இருக்குது. அப்போ சில சமயங்களில் ஒரு
எல்லாருமே ஓட் பண்ணால் தானே அங்கே வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். பாதி மெம்பர்ஸ் ஓட்டே பண்ணல அப்படின்னா அப்போ அங்கே வந்து ஓட்டோட எண்ணிக்கை குறையுது. அப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து குறையுது. ஸோ அதெல்லாம் அதோட குறைகளாக பார்க்குறோம். இந்தியாவில் மக்களாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் மக்களாட்சி வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியாக இருக்குது. நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் வந்து சட்டங்களை இயற்றுறதோ, அதை மக்களோட கருத்துக்களை போயிட்டு கவர்மெண்ட்டில் சேர்க்குறதோ இந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க. அது இல்லாமல் ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுல இதுக்கெல்லாம் வந்து மக்கள் பங்கு வந்து கேட்கணும். அதுபோல் மக்கள்கிட்ட ஒப்புதல் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்திய நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டும் மக்களாட்சி அரசாங்கத்தில் 2 முக்கிய கூறு வந்து இருக்குது. 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இப்போ சொன்னோம் இல்லையா, மக்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்றதும் மக்களோட ஒப்புதல் வேணும் அப்படின்ற இந்த 2 விஷயங்கள் தான் அதில் வந்து முக்கிய ஃபேக்டர்ஸாக வந்து பார்க்கப்படுது நம்மளோட இந்திய நாடாளுமன்றத்தில். வேர்ல்டை ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஜனநாயக நாடு தான் நம்ம இந்தியா. மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடாக நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக அங்கே மறைமுக மக்களாட்சி தான் ஃபாலோ பண்ண முடியும். இந்தியாவில் இந்த மக்களாட்சி வந்து ஒரு 5 முக்கிய கொள்கை அடிப்படையில் தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இறையாண்மைனா யாரு கீழேயும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றது. சமதர்மம் எல்லாருக்கும் சமமானது. மதச்சார்பு எந்த மதத்துக்கும் கவர்மெண்ட்டை அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் இது கொடுக்காது. மக்களாட்சி குடியரசாக இருக்குது. அண்ட் இங்கே 18 வயசான எல்லாருமே ஓட் பண்ணி அவங்களுக்கான கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. எந்த பாகுபாடுமே இல்லாமல் 18 வயசு ஆச்சுன்னா அவங்க ஓட் பண்ண முடியுது. அண்ட் இதுதான் இந்த பிக்சரில் இருக்கிறது இந்திய நாடாளுமன்றம். 1912-13 டைமில் நியூ டெல்லியில் தான் இந்திய நாடாளுமன்றம் இருக்குது. அங்கே வந்து எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்றவங்க தான் அந்த கட்டடம் மேலே இருக்குது இல்லையா, இந்திய நாடாளுமன்றம், அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை அவங்க கட்டுறதுக்கு 1921லேருந்து 1927 தான் முடிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு மாதிரியான பில்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்குமே இந்த பாராளுமன்ற அமைப்பு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்படுது. இந்தியாவில் தேர்தல் முறை ஒரு சுதந்திரமான தேர்தலாக இருக்குது. சுதந்திரமான தேர்தலாக கண்டிப்பாக இருக்கணும், நியாயமான முறையில் இருக்கணும். அண்ட் உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த மட்டும், உள்ளாட்சி அமைப்புகள்னால் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த நிலைகள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் பொது தேர்தல் 3 விதமான தேர்தல் வந்து இங்கே இருக்குது. இந்த தேர்தல்களெல்லாம் நடத்துறது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். இதுவே உள்ளாட்சி அமைப்புகள் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் தான் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும். ஸோ மாநில தேர்தல் ஆணையம் அதை வந்து நடத்தும். அதுபோல் இந்திய நாடாளுமன்றத்தில் கீழவை, மேலவைன்னு 2 இருக்கும். அந்த கீழவை அப்படின்றது லோக்சபா. அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற அமைச்சர்களோட ஆதரவு அதிகம் இருக்கவங்க தான் பிரதம அமைச்சர். அவங்கள யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், லாஸ்ட்டே பார்த்தோம், பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் எவ்வளோ பதவிக்காலம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் தேர்தல் மூலமாக. 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா திருப்ப 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தேர்தல் நடத்தி தான் உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 2 அவை இருக்குன்னு பார்த்தோம். அதான் மேலவை, கீழவை. ஒன்று மாநிலங்களவை, மக்களவை சொல்லுவோம். இன்னும் யூஸ் பண்ணுற ஃபேக்டர் ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே வந்து நாடாளுமன்றத்தில் மாநிலவை உறுப்பினர்கள் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு 250 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தோட மேலவையில் இருக்கலாம் அப்படின்னா அதில் 238 தேர்தல் மூலமாகவும் 12 பேர் வந்து சிறப்பாக செயல்படுற கலை, இலக்கியம் இந்த மாதிரியான இதுலேருந்து 12 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள யார் நியமனம் செய்கிறாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. மக்களாட்சி இந்தியாவில் ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா நம்ம குடியரசானது 1950 ஜனவரி 26. அதுக்கப்புறம் 1951 அக்டோபர் 25லேயே வந்து முதல் பொது தேர்தல் வந்துருச்சு. பட் ஆனால் இது வந்து 1951லேருந்து 52 பிப்ரவரி 21 காலகட்டம் வரைக்குமே மொத்தமாக 389 இடங்களில் ஒரு வருஷமாக வந்து தேர்தல் நடந்துட்டு இருந்திருக்குது. அதில் 364 இடங்களில் வெற்றி பெற்று ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சது. இந்த சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பிரதமர், பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். இதில் கண்டினியூவாக ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேருந்தே ஜவஹர்லால் நேரு தான் வந்து
பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து பொது தேர்தல் 1952 பண்ணோம். பட் 1920 பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்கும்போதுமே ஒரு பொது தேர்தல் நடந்துச்சு. இம்பீரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. பட் அப்போ வந்து அதில் ஆங்கிலேயருமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பட் இந்தியர்களுமே சிலர் அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டு வின்னும் பண்ணியிருப்பாங்க. 1921 சென்னை மாகாண பொது தேர்தல்லே வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போவே ஆங்கிலேயர் இருந்த தேர்தல்லே 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வந்து இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய கண்ட்ரீஸில் அதுக்கப்புறமா தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்திய மக்களாட்சியில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெருசாக ரொம்ப கடுமையான சவால் அப்படின்ற மாதிரியானது எதுவும் மக்களாட்சியில் இதுவரை பெருசாக வரலை. பட் இருந்தாலும் சில சவால்களாக சில விஷயங்களை சொல்லலாம். கல்வியறிவின்மை, அதாவது போட்டியிடுறதுக்குன்னு எந்த கல்வியறிவும் இல்லை. பட் அப்போ அங்கே ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும், அது ஒரு சவாலாக இருக்குது. அண்ட் வறுமை, முக்கியமாக வறுமை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பாகுபாடுமே அதிகமாகவே இருக்குது. பாலின பாகுபாடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்குது. சாதி, வகுப்புவாத, சமயவாதங்கள், அதுபோல் ஊழல் அதிகமாக இருக்குது. அரசியல் வன்முறை, போராட்டங்கள் இதெல்லாமும் கூட இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்களாட்சி நாடுகளில் பெரிய சவாலாக வந்து பார்க்கப்படுது. பட் ஆனாலும் சில வெற்றிகரமான செயல்படுறதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஏழையாக இருக்கவங்களுக்கு, இல்லை படிக்காதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து மக்களாட்சியோட பலன் கிடைக்கிறதுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கணும். படித்தவங்களுக்கு மட்டும் பலனை கெட் பண்ணிக்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுபோல் அதிகாரத்தையோ இல்லை பொது சொத்தையோ தவறாக பயன்படுத்தாமல் இருக்கணும் மக்களால் செலக்ட் பண்ணுற பிரதிநிதிகள். மக்களாட்சியோட கருத்தை பாரபட்சம் இல்லாமல் திறமை மிக்க ஊடகம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா மீடியா இருந்தால் தான் அதை போயிட்டு எல்லாருக்கும் போய் சேர்க்க முடியுது, என்ன நடக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அது முக்கியமாக இருக்குது. பொதுமக்களோட கருத்து வந்து கண்டிப்பாக போய் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். ஒரே மாதிரியான கருத்து இருந்துச்சுன்னா அது பெரிய ஒரு ஃபார்மேஷனாக வலுப்பெறணும். இதெல்லாம் மக்களிடையே வந்து சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் இருக்கணும். மத நல்லிணக்கம்னா எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் எல்லா மதத்தை பற்றியும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். சகிப்புத்தன்மைன்றதை தாண்டி ஆர்வமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. மக்கள் பிரதிநிதிகளோட செயல்பாடுகளை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஒரு பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருக்கணும். அப்படின்னா தான் ஆளுங்கட்சி என்ன அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்து சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு இதுக்கு வந்து ரொம்ப மதிப்பளிக்கணும். மக்களாட்சியோட பண்பு என்ன அப்படின்றத கருத்தில் வச்சுட்டு ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு மக்களாட்சியாக செயல்பட்டால் தான் மக்களோட எண்ணங்களோ சிந்தனை நடத்தைகள் இது எல்லாமே வந்து ஒரு கொள்கையாக ஃபாலோ பண்ணி தான் இந்த மக்களாட்சியோட இலக்குகளை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இதுவரையிலுமே எல்லா கண்ட்ரீஸ்லையுமே மக்களாட்சி தான் எல்லா மக்களுக்கும் ஒரு பிடிச்ச ஃபேக்டராகவும் இருக்குது. ஸோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ண முடியும்ன்றது தான். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துட்ருப்போம், ஃபஸ்ட்டு அரசாங்க அமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்னென்ன வகைகள், எல்லா கண்ட்ரிலையும் என்ன முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க, அடுத்தது மக்களாட்சினா என்ன, மக்களாட்சியோட வகைகள் என்ன இருக்குது, அண்ட் மக்களாட்சிக்கு நிறை குறைகள் என்ன இருக்குது, சிறப்பு கூறுகள் என்ன, அண்ட் என்ன சவால்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். இதில் புக்லேயே சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் TNPSC related videos. Thank you.